இன்னைக்கு நம்ம சாமை அரிசியில கிச்சடி பண்ண போறோம். சாமை அரிசி கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சாமை அரிசி இதுல ஒரு டம்ளர் எடுத்துர்க்கேன். முதல்ல அதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் அரிசி வறுக்கிறப்ப கொஞ்சமா இந்த ரவை வறுக்கிறப்ப மணம் வரும் பாத்தீங்களா, அது மாதிரி இதுல ஒரு மணம் வரும். அப்ப அரிசியை எடுத்துடலாம். இப்போ மணம் வந்துருச்சு. அரிசியை எடுத்துட்டு இதை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். சாமை அரிசியை வறுத்து கழுவி வச்சிருக்கேன். கிச்சடிக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், இது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 சேர்ந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை, புதினா கொஞ்சம், தக்காளி 1, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 50 கிராம் பச்சை பட்டாணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் தேவை. இப்போ கிச்சடி ரெடி பண்ணிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா, மல்லித்தலை, தக்காளியும் போட்டாச்சு. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3யும் இதில் சேர்த்துடலாம். பட்டாணியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் கலர் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சள். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1 டம்ளர் சாமை அரிசி எடுத்தோம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். 1 2 3 இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா குலைவாக வேணும் அப்படின்றதுனால நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குலைவாக வேண்டாம் அப்படின்னா இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் 3 ஊற்றிருக்கிறதுனால நல்லா குலைவாக இருக்கும். அதனால நான் 3 ஊற்றிருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துடலாம். தேவையான உப்பு, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா குலைவாக வெந்திருக்கு கிச்சடி. இப்படி குலைய வேணாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். குலையாமல் உதிரி உதிரியாக இருக்கும். தேங்காய் சட்னி, சாம்பார், பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் சாமை அரிசியில் கிச்சடி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.